السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وربك فكبر. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: زينوا أعيادكم بالتكبير، أو قال كما عليه الصلاة والسلام. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையதுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்வோமாக. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள் என நம் அனைவரும் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறையில்லாமல் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். தக்பீர் முழக்கம், பெருநாள் ஒழுக்கம் என்ற தலைப்பில் சில செய்திகளை பார்ப்பதோடு முழு செய்தி எடுத்துரைக்க வல்ல ரப்புல் ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரித்தான அல்லாஹ்வின் மேல் மக்களே, துல்ஹஜ் பிறை 1 இதோ பிறை 9 நாம் அரஃபாவுடைய நோன்பை நோற்றவர்களாக இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த நாளில் நாம் கேட்கக்கூடிய துஆக்களை எல்லாம் கபூல் செய்வதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே யார் யாரெல்லாம் அரஃபாவுடைய நோன்பை நோற்றிருக்கிறார்களோ அவர்கள் தன் சமூகத்திற்காக, தன் குடும்பத்திற்காக, உலக மக்களுக்காக, உலக அமைதிக்காக துஆ செய்யக்கூடிய பண்புடையோராக ஆக வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தவனாக என் வார்த்தையை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரித்தான முஃமின்களே, அல்லாஹு தஆலா தன் அடியார்களுக்கு வருடத்தில் 2 முறை, அதாவது ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா என்ற இந்த 2 பெருநாட்களை தந்திருக்கிறான். இந்த 2 பெருநாட்களை அல்லாஹு தஆலா தந்ததின் நோக்கம் நீங்கள் ஆழமாக யோசித்து பாருங்கள். 5 வேளைக்கு பாங்கு அல்லாஹு தஆலா ஒரு கட்டிடத்திற்குள்ளே சொல்ல வைக்கிறான். 5 வேளை தொழுகையை ஒரு பள்ளிவாசலுக்குள்ளே அல்லாஹ் நம்மை தொழ வைக்கிறான். ஒரு ரமலானுடைய நோன்பு அல்லது இஃப்தாருடைய ஒரு நிகழ்வு அல்லது ஒரு தராவியாவுடைய தொழுகை, இவையெல்லாம் பள்ளிவாசலுக்குள்ளே அடங்கியவை. ஒரு திக்ரு மஜ்லிஸ் செய்வதாக இருந்தாலும் அதுவும் பள்ளிவாசலுக்குள்ளே அடங்கியவை. ஒரு மாதாந்திர பயான், பள்ளி சார்ந்த, மஹல்லா சார்ந்த எதுவாக இருந்தாலும் அத்தனையும் பள்ளிவாசலில் நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம். ஒரு தலாக்கு, ஒரு குலா, எந்த சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் பள்ளிவாசலை ஒட்டியே எல்லாம் நடக்கிறது. மார்க்க கல்வி கற்பது முதல் கொண்டு பள்ளிவாசலை ஒட்டி தான் நடக்கிறது. இப்படி எல்லாமே பள்ளிவாசலை ஒட்டி அல்லாஹு தஆலா வைத்திருக்கும் பொழுது வருடத்தில் மாத்திரம் 2 பெருநாட்கள், ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா, இந்த 2 பெருநாளை அல்லாஹு தஆலா ஏன் பள்ளிவாசலில் நடத்தாமல், பள்ளிவாசலில் அதை அனுமதிக்காமல் அதை கொண்டு போய் ஒரு திடலில் அல்லாஹ் வைத்ததுக்கு காரணம் என்பதை முஸ்லிம்கள் நாம் சிந்திக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு திடலில் நாம் போய் தொழுகின்ற பொழுது, ஒரு திடலில் ஒரு ஜமாத்தாக ஒன்று கூடுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்ல வருவது பிற சமுதாய மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் யார் என்பதை தெரியப்படுத்தப்பட வேண்டும். இந்த மக்கள் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்பதை அந்த ஜமாத்தின் வழியாக பிற மக்களுக்கு, பிற சமயத்தார்களுக்கு புரிய வைக்கப்பட வேண்டும். பெருநாளுடைய நாட்களில் முஸ்லிம்களுடைய கொண்டாட்டங்கள் எப்படி இருக்கும், மற்ற மதத்தினுடைய பிற சமயத்தினுடைய கொண்டாட்டங்களுக்கு மத்தியில் முஸ்லிம்கள் கொண்டாடக்கூடிய 2 பெருநாட்கள் கொண்டாட்டங்கள் எப்படி மாறுபடுகின்றன, வித்தியாசப்படும் என்பதை, வித்தியாசங்களை எடுத்து காட்டுவதற்காக வேண்டிதான் அல்லாஹு தஆலா பள்ளிவாசலை ஒட்டி எல்லா அமல்களும் வைத்திருக்கும் சந்தர்ப்பத்தில் 2 பெருநாட்களை மாத்திரம் அல்லாஹ் திடலுக்கு வந்து தொழக்கூடிய ஒரு நசீபை உண்டாக்கி இருக்கிறார். பெருமானார் சொல்லுவார்கள், திடலிலே போய் தொழக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறதே ஆகப்பெரிய பரக்கத் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா திடலில் வந்து தொழக்கூடிய நோன்பாளிகளுக்கும் சரி
அல்லாஹ் தஆலா திடலில் வந்து தொடக்கூடிய தியாகம் செய்யக்கூடிய குர்பான் கொடுக்கக்கூடிய குர்பானியாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் சரி அல்லாஹ் அந்த திடலிலே ஆரவாரமாக அல்லாஹ் தஆலா மகிழ்ச்சி கொண்ட தன் அடியார்களை உற்று கவனிக்கின்றான். பெருமானார் சொன்னார்கள், ஒரு மாத காலம் நோன்பு நோற்ற நிலையில் நாம் அல்லாஹ்வை போய் சந்திக்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், இன்றைய தினம் உங்களுக்கு நான் கூலி வழங்க போகிறேன், உங்களுக்கான சிறந்த கூலி நானே என்பதாக அல்லாஹ் அறிவிப்பு செய்வானாம். குர்பானியுடைய டயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுவானான், என் இப்ராஹிம் என் கலீலுல்லாஹ் அவர் செய்த தியாக மனப்பான்மையை நீங்கள் முன்னெடுத்து உங்கள் காசு பணங்களில் குர்பானி கொடுப்பதற்காக பிராணிகளை வாங்கி வைத்து சொந்த மகனை போன்று வளர்த்து இதோ இப்பொழுது தொழுகைக்கு பின்னால் அதை அறுப்பதற்காக தயாராக காத்துக் கொண்டிருக்கிறீர்களே, இந்த நிலையை கவனித்து பார்த்து அல்லாஹ் சொல்லுவானாம், உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்தை அவருடைய குடும்பத்தை பார்த்த மகிழ்ச்சி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காமிப்பார்கள். ஒரு மாத காலம் வழி தவறாமல் நம்மை நேர்வழிப்படுத்தியதற்காக நம்மளை நேர்வழிப்படுத்தி நம்மளை வழி தவற விடாமல் நேர் பாதையிலே ரமதானில வழி செலுத்தியதற்காக அல்லாஹ் ஈதுல் ஃபித்ரை தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நாட்களிலே சில நாட்கள் இருக்கிறது, அந்த நாட்களிலே அல்லாஹ்வை தக்பீர் சொல்வது, அல்லாஹ்வை போற்றி புகழ்வது அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு சில நாட்களை கடமையாக்கி இருக்கிறார். அதன் அடிப்படையில் ஈதுல் அல்ஹாவை நாம் கொண்டாடுகிறோம். தக்பீர் முழக்கம் பெருநாள் ஒழுக்கம் என்ற இந்த தலைப்புக்குள் இரண்டு செய்திகள். முதல் செய்தி, தக்பீர் முழக்கம் என்று சொன்னால் ஈதுல் அல்ஹாவுடைய நாட்களில் துல்ஹஜ் பிறை 9 பிறை 13 வரைக்கும் இந்த உம்மத்தில் உள்ள அனைவரும் அல்லாஹ்வை போற்றி புகழ்வது அவர்கள் மீது வாஜிப் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காமிக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுவான், வரப்பக ஃபகபீர், உமது இரட்சகனை போற்றி புகழ்வீராக, பெருமைப்படுத்துவீராக. அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதை ஒரு மனிதனால் இயற்கையாக சிந்தித்து வார்த்தைகளை கோர்த்து எதுவும் அல்லாஹ்வை புகழ்விட முடியாது. அல்லாஹ்வை புகழ்வதற்கு அல்லாஹ்வே வார்த்தைகளை சொல்லி தருகிறான். நீ பெரிதாக யோசிக்க வேண்டாம், நான் சொல்வதே சொல், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த வார்த்தையை சொல். இதை விட எனக்கு சிறந்த வார்த்தை வேறு ஒன்றும் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. இந்த தக்பீரை, இந்த தக்பீர் முழக்கத்தை பெருநாளுடைய தினங்களில் ஒரு முஃமின் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், ஒரு தாயினுடைய குழந்தை தன் தாயை பார்த்து அம்மா என்று அழைத்தால் அந்த அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய ஆனந்தம் வருமோ அதை விட 100 மடங்கு அல்லாஹ் தஆலா தன் அடியான் சொல்லக்கூடிய இந்த தக்பீரை கேட்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ் பேரானந்தம் அடைகிறார் என்பதாக பெருமானார் குறிப்பிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்வார்கள், ஸய்யினு அயாதுக்கும் பித்தக்பீரி, அழகுபடுத்துங்கள். ஸய்யினு, உங்கள் முகத்தையோ உங்கள் ஆடைகளையோ நீங்கள் இருக்கும் வீட்டுகளையோ அல்லது பெருநாள் நாட்களில் இவையெல்லாம் அழகுபடுத்துவதை விட ஸய்யினு அயாதுக்கும், உங்களுடைய பெருநாள் ஈதுடைய நாட்களில் நீங்கள் அழகுபடுத்துங்கள். பித்தக்பீரி, தக்பீரை கொண்டு அழகுபடுத்துங்கள். பெருநாளுக்கு சிறந்த காணிக்கை, அல்லாஹ்வுக்கு சிறந்த காணிக்கை என்று சொன்னால் இந்த தக்பீர் மாத்திரம்தான். இந்த தக்பீரை எந்த அளவுக்கு இந்த உம்மத்து வேகமாக சப்தமாக நல்ல துணித்த குரலில் சொல்லுகின்றதோ அந்த சப்தங்களை வானவர்களும் கேட்டு மகிழ்கிறார்கள். அந்த சப்தங்களை கேட்கின்ற பொழுது அல்லாஹ் பேரானந்தம் அடைகிறார். ஏறக்குறைய இந்த உம்மத்திலே இந்த தக்பீர் முழக்கம் என்பது காலங்காலமாக குறைந்து விட்டது. முஸ்லிமுடைய சமூகத்திலே குறிப்பாக வாலிபர்கள், வளர்ந்து வரக்கூடிய வாலிபர்களிடத்திலே தக்பீர் என்று சொன்னால் என்ன என்ற விளக்கம் தெரியவில்லை. இது போன்ற பெருநாளுடைய நாட்களிலே தக்பீர் சொல்வது, தஹ்லீல் லா இலாஹ சொல்வது, தஹ்மீத் அல்லாஹ்வை புகழ்வது ஒரு முஸ்லிமின் மீது வாஜிப் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு இந்த சமூகத்திலே முஸ்லிம்கள், நான் ஒரு ஜும்மா பயானுக்காக சொல்ல வரவில்லை, துல்ஹஜ் பிறை 9 பிறை 13 வரைக்கும் எத்தனை மஹல்லாக்களில் அந்த 23 வக்து தொழுகைக்கு பின்னால் அல்லாஹ்வை தக்பீர் சொல்லக்கூடிய முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை எத்தனை யோசித்து பாருங்கள். ஒரு 10 பேர் மாத்திரமே அல்லாஹ்வுடைய பள்ளியிலே துல்ஹஜ் பிறை 9 13 23 வக்துகளுக்கு 10
10 பேர். இஸ்ராயலுக்கும் அவர்களுக்கும் ஏறக்குறைய 6 மாத தொடர்பு அல்லது 1 வருட தொடர்பு. 6 மாத 1 வருட தொடர்பு கொண்ட முஃமின்கள் மாத்திரமே அல்லாஹ்வை தக்பீர் சொல்கிறார்கள். 70 வருட தொடர்பு தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள், 15 வயதிலிருந்து துவங்கக்கூடிய கடமைகள் இருக்கக்கூடிய வாலிபர்கள் ஏறக்குறைய 70 வயசு வரைக்கும் அவர் வாழ வேண்டும் என்று சொன்னார். 70 ஆண்டு காலம் ஒவ்வொரு ஈதுல் அல்ஹாவிற்கு பிற 23 வக்துக்கு அவர் தக்பீர் சொல்லுகிறார் என்று பார்த்தால் கிடையவே கிடையாது. ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? பெருநாள் சுபுஹ் கூட தொழுவது கிடையாது, பெருநாளுடைய சுபுஹ்ல தக்பீர் சொல்வது கிடையாது. இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா? ஈதுல் அல்ஹாவுடைய ஜமாத் பள்ளியிலே புறப்பட்டு போகின்ற பொழுது கூட ஜமாத்திலே கலந்து கொள்வது கிடையாது. அங்கு ஜமாத்தோடு சொல்லப்படுகிற அந்த தக்பீரையும் சொல்வது கிடையாது. ஏன்னா இவர் எந்திரிக்கிறது காலையில 10 மணிக்கு தான், வளமையா எந்திரிக்கிறது 10 மணிக்கு தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படி தக்பீரை கொண்டு அல்லாஹ்வை ஈதுல் அல்ஹாவுடைய தினங்களிலே போற்றி புகழ்வது ஒவ்வொரு முஸ்லிம் மீது கட்டாய கடமை என்று குறிப்பிட்டார்கள். எத்தனை மஹல்லாக்களில் ஈதுடைய திடலுக்கு வரக்கூடிய வாலிபர்கள் இந்த தக்பீரை சத்தமிட்டு சொல்லுகிறார்கள். வெளி பார்வையில இதை 2 பார்வையாக பார்க்கப்படுகிறது. உலமாக்கள் பிரித்து தருவார்கள். முதல் பார்வை, ஈதுல் அல்ஹாவுடைய பெருநாள் தொழுகைக்கு ஒரு ஜமாத்தாக நாம் திடலுக்கு போகின்ற பொழுது 2 பார்வை. அதில் முதல் பார்வை, அந்த ஜமாத்திற்குள் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லிம்களும், ஒரு முஸ்லிமுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை என்றாலும், உடலால், மனதால், பொருளாதாரத்தால் அல்லது கௌரவத்தால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீ கவலைப்படாதே, உன்னோடு நாங்கள் ஜமாத்தாக நிற்கிறோம் என்று எடுத்து பாய்ச்சாட்டுவதற்காக வேண்டிதான் அந்த ஜமாத்து பள்ளியில் இருந்து புறப்படுகிறது. அல்லாஹ்வுக்காக வேண்டி புறப்பட்ட ஜமாத்தாக இருந்தாலும் முஸ்லிம்களுக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது, ஒரு முஸ்லிமுக்கு ஒரு பிரச்சனை என்றால் மற்றவர்கள் துண்டக்கான துணியைக்கான ஓடுவதல்ல, எல்லோரும் உங்களுக்கு பின்னாலே நிற்போம் என்பதை எடுத்து சொல்வதற்காக வேண்டித்தான் ஜமாத்தாக போக சொல்லுகிறது ஈதுல் அல்ஹாவுடைய நாட்களில். 2வது பார்வை, வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய மாற்றார்கள், மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்த சகோதரர்கள், இந்த முஸ்லிம்களை பாருங்கள், எவ்வளவு தேக்கு மரம் போல இருக்கிறார்கள், எவ்வளவு கட்டுமரத்தை போன்று ஒத்துமையாக இருக்கிறார்கள், ஆலமரத்தை போன்று அசைக்க முடியாத ஆணிவேராக இருக்கிறார்கள். இவர்களுடைய ஒற்றுமையை பார்க்கின்ற பொழுது நம் சமுதாயத்தில் இந்த ஒற்றுமை இல்லையே என்ற ஒரு விதமான கவலைகள் அவர்கள் உள்ளத்தில் பிறக்க தோணும். இஸ்லாத்தை பற்றி சிந்திக்க தோணும். இஸ்லாத்திற்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். இப்படி ஜமாத்தாக பள்ளியிலிருந்து புறப்பட்டு போய் திடலிலே தொழுது மீண்டும் வீட்டுக்கு வருகின்ற வரைக்கும் ஒரு ஜமாத்தாக நாம் செயல்படுவது என்பதில் இவ்வளவு பெரிய பலன்கள் அந்த ஜமாத்தில் அடங்கியிருக்கிறது. காலத்தின் கோரங்கள் கொடுமை என்ன என்று சொன்னால், தண்ணி தெளிச்சு விட்டதை போல ஒரு 10 பேர் 15 பேர் ஒவ்வொரு மஹல்லாவுக்கும் ஒரு 10-15 பேர் மாத்திரமே அந்த இமாம் முஅத்தின்களோடு ஒவ்வொரு மஹல்லா கலந்து புறப்பட்டு வருகிறார்கள். பாக்கி இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லிம்களும் குருக்குன்னு வாகனத்துல போய் திடலை இறங்கிறார். 2 பெருநாளுடைய சுன்னத் என்ன தெரியுமா? நடந்து போறது. அது தெரிஞ்சுக்கங்க. ஆட்டோல போறதோ வாகனத்துல போறதல்ல. நடக்க முடியாதவர்கள் வாகனத்துல போலாம். நன்றாக நலம் இருப்பவர்கள் நடந்துதான் போக வேண்டும். சுன்னத். ஒரு வழியாக சென்று மறுவழியாக வர வேண்டும். கொஞ்சம் மனதில் கை வைத்து யோசித்து பார்ப்போம். இந்த கோட்டக்குப்பத்திலே 11 மஹல்லாக்கள். எத்தனை மஹல்லாக்கள்? ஒரு மஹல்லால 200 குடும்பங்கள், 200 ஆண்கள் அந்த ஜமாத்தாக பள்ளிவாசலில் ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய திடலுக்கு செல்கிறார் என்று கேட்டால் கிடையாது. இந்த சாதாரண ஒரு ஜமாத்தாக அல்லாஹ்வுடைய திடலுக்கு போகக்கூடிய விஷயத்திலே நமக்கு மத்தியில ஒற்றுமை இல்லை. ஒண்ணு சண்டை போட போறது இல்ல, கொடுக்கல் வாங்கல் இல்ல, ஒன்றாக நடந்து போவது, ஒன்றாக நடந்து வருவது. நடந்து போவதிலும் கூட நமக்கு மத்தியில ஒரு ஒழுக்கம் இல்லை, ஒரு விதமான ஒற்றுமை இல்லை என்று சொன்னால் இந்த சமுதாயத்தை கூறுபடுவதற்கு வேறு யாரு தேவை? நாமளே வழியை உண்டாக்கி தருகிறோமே. எந்த அளவுக்கு நாம் காலமாக ஒற்றுமையாக செயல்படுகிறோமோ அப்போதுதான் அல்லாஹ்வுடைய உதவி அந்த ஜமாத்தின் மீது இருக்கும் என்பதாக பெருமானார் குறிப்பிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு வேதனையான விஷயம் என்று கேட்டீங்கன்னா, ஒரு இஸ்லாமிய முஸ்லிம் இன்றைக்கு என்ன செய்கிறார்? தக்பீர், ஈதுல் அல்ஹாவுடைய துல்ஹஜ்ஜுடைய 9 ஃபஜ்ரிலிருந்து ஐயாமு தஷ்ரீக்குடைய 13 அஸ்ர் வரைக்கும் சொல்ல வேண்டிய தக்பீரை, சத்தமிட்டு முழக்கமிட்டு சொல்ல வேண்டிய தக்பீரை சொல்வதற்கு நாவுகள் வரவில்லை, சொல்ல தெரியவில்லை, சொல்வதற்கான நேரம் எடுத்து பள்ளிக்கு வர
நடக்கவில்லை. ஆனா ஒரு கட்சி மீட்டிங் என்றால், அல்லது ஏதாவது ஒரு கொள்கை பரப்புரை என்றால், ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் என்றால், ஏதாவது ஒரு கண்டன கூட்டம் என்றால், முஸ்லிம்கள் ஜமாத்தாக அணிதிரண்டு போய் அவர்கள் எதிர்காலக்கூடிய அந்த தத்துவங்களை எல்லாம், அந்த வரிகளை எல்லாம் எவ்வளவு முடியுமோ தன் உயிர் போகின்ற அளவுக்கு அந்த பொது வெளியிலே அரசாங்கத்துடைய செவிக்கு போய் சேருவதற்காக வேண்டி மைக்கு கூட இல்லாமல் வெறும் தொண்டையில கத்துற முஸ்லிம்கள் எத்தனை பேர் தெரியுமா? நான் சொல்லி காட்ட தேவையில்லை, எல்லோருக்கும் ஞாபகம் வரும். இடையில வக்ஃபுடைய பிரச்சனை வந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய கௌரவத்துக்கு பிரச்சனை வந்தது, இஸ்லாமிய சம்பந்தப்பட்ட எத்தனையோ சட்டங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்து அத்தனை வழியிலும் நாம் பொது வழியில போய் நின்றோம் அல்லவா? அந்த வரிகளை எல்லாம் சத்தமிட்டு சொன்னோம் அல்லவா? அதுக்கு நன்மை கிடைக்குமா கிடைக்காதா அது வேற. அவைகளுக்கெல்லாம் வாய் திறக்கக்கூடிய இந்த உம்மத்து ஈதுல் அல்ஹாவிலே சொல்லப்பட வேண்டும் என்று வழிகாட்டிய தக்பீர்களை இந்த உம்மத்து சொல்லாமல் ஒரு ஜமாத் அமைதியாக போய் திடலில பெருநாளை தொழுதுட்டு வருவது டேஸ்ட் கிடையாது. பெருநாளுடைய நாட்கள்ல வீடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா இனிப்பு செய்வாங்க, எல்லா வீட்லயும் வளமை. பெருநாள் தொழுதுட்டு வந்து முதல்ல இனிப்பு சாப்பிடணும், ஒரு நல்ல நாளுமா ஸ்வீட்டு சாப்பிடணும். அந்த ஸ்வீட்ல சேர்க்க வேண்டியது சேர்க்கப்படாவிட்டால் அது கொண்டு போய் குப்பையில தான் கொட்டணும். கிட்டத்தட்ட அந்த தொழுகையும் அப்படித்தான். அல்லாஹ்வை புகழாத, அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தாத அந்த ஈதுல் அல்ஹாவுடைய தொழுகைகள் எந்த விதத்தில் அல்லாஹ் இடத்துல கூடும் என்பதை வந்திருக்கக்கூடிய நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். துல்ஹஜ் பிறை 9 துல்ஹஜ் பிறை 13 அசல் வரைக்கும் சொல்லப்படுகிற அந்த தக்பீர் ஈமானோடு மனசாட்சியோடு நாம் கேட்க வேண்டும். இந்த மஹல்லாவில எல்லோரும் தக்பீர் சொல்கிறார்களா? எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு கை நழுவி போயிருக்கு தெரியுமா? ஒருத்தர் பிறந்ததிலிருந்து மௌத்தா போற வரைக்கும் அவர் துல்ஹஜ் பிறை 9 ஐயாமு தஷ்ரீக் பிறை அசரு ஏறக்குறை 23 வக்துக்கு சொல்ல வேண்டிய தக்பீரை அவர் வாழ்நாள்ல அவர் சொன்னதே கிடையாது, சொன்னதே இல்லை. பிறந்தார், வளர்ந்தார், அப்படியே இருந்தார், அப்படியே போயிட்டார். எவ்வளவு துர்தர்ஷமான ஒரு வாழ்க்கை. இப்ராஹிம் நபியுடைய மகத்துவத்தை, அவருடைய தியாகத்தை வெளிப்படுத்தும் விதமாக அல்லாஹ் வழிகாமித்திய வார்த்தைகளை இன்றைக்கு இந்த உம்மத்து சொல்வதற்கு தயங்குது என்று சொன்னால் இந்த உம்மத்தை என்ன என்று சொல்வது? சாதாரண நம்முடைய மொபைல் போன்களில் நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த சிம் கார்டுகளில் ஏதாவது அந்த நம்பருக்கு ரீசார்ஜ் சலுகைகள் தரப்பட்டிருக்கும். இத்தனை ஜிபி நீங்க ஈஸி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு டேட்டா கிடைக்கும், நீங்க நல்லா யூஸ் பண்ணலாம், விடிய யூஸ் பண்ணலாம் என்று சில சலுகைகள் தருவாங்க கம்பெனிக்காரன். அந்த சலுகைகள் வீணா போயிடக்கூடாதுக்காக வேண்டி எத்தனை வாலிபர்கள், எத்தனை குடும்ப யுவதிகள் இரவு தூக்கத்தை கெடுத்து அந்த டேட்டா ஜிபியை முழுவதுமாக பயன்படுத்தி விட்டுதான் அதற்கப்புறம் படுக்கையில போய் தூங்குறாங்க. ஏன்னா டேட்டா வீணா போயிடுச்சுன்னா, அவன் கொடுக்குற ஜிபி வீணா போயிடுச்சுன்னா எந்த ஒரு சாய்தா இல்லாம என் காசு அப்படியே கருகி போகுதுன்ற ஒரு தவிப்பு. அல்லாஹ் தந்த சலுகை, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற ஒரு மூமின் சொல்லுகின்ற பொழுது உலகில் உள்ள எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வை இன்னும் போற்றி புகழ்கிறது. நீ படைத்த சிறந்த படைப்பு மனிதன், அல்லாஹ்வே உன்னை போற்றி புகழ்கிறான் என்று எல்லா படைப்புகளும் அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது. தக்பீர் சொல்ல வேண்டிய இந்த மூமின் தக்பீரை சொல்லாமல் அந்த காலங்களில், அந்த நேரங்களில் அனைத்தையும் வீணாக்கி கொண்டிருக்கிறானே, இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு 23 வக்துக்கு, வருஷத்துல 23 வக்து தான். நீங்க கணக்கு பண்ணி பாருங்க, 9 to 13 23 வக்துக்கு சொல்ல வேண்டிய இந்த தக்பீரை இந்த முஸ்லிம் உம்மாவால ஒரு நேரம் எடுத்து வருஷத்துல இந்த 23 வக்தாவது நம்ம நேரம் தவறாம தொழுது அந்த 23 வக்துல அந்த ஃபர்லுக்கு பின்னால் அந்த தக்பீரை முழக்கமிட்டு அந்த ஆண்டுல இருந்து நம்ம தொழுகையை விடக்கூடாத ஒரு சபதம் எடுத்து அப்படின்ற ஒரு மூமின்களை பார்க்க முடியுதா? ஒரு நேரம் எடுத்து சொல்ல முடியாத நாம் வாழ்க்கையில என்ன சாதிச்சுட்டு போறோம்? சாதாரண 4 வரி வார்த்தைகளை நம்மால் நேரம் எடுத்து சொல்ல முடியலன்னா, நம்மளை நம்பி குடும்பம் இருக்கிறது, நம்மை நம்பி பிள்ளைகள் இருக்கிறார்கள், நம்மை நம்பி தொழில் ஆரம்பிக்கப்பட்டு இதுல எப்படி சாதனை படைக்க முடியும்? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அதிலே நாம கோட்டையை விட்டுட்டோம். குடும்பத்தில துனியாவில் எப்படி நாம் முன்னேற போகிறோம்? இவையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு இந்த தக்பீருடைய நாட்களை முஸ்லிம் உம்மத்து பயன்படுத்தி கொண்டால் அந்த முஸ்லிம் உம்மத்திற்கு பெரும் பலன் என்றார்கள் பெருமானார். இந்த தக்பீர் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் சொல்வது வாஜிப் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
ஒவ்வொரு ஃபர்லுக்கு பின்னால தக்பீர் சொல்வது வாஜிப். எந்த அர்த்தத்துல கேட்டீங்கன்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, வருடம் முழுக்க உள்ள எல்லா ஜும்மாக்களிலும் இமாம் மிம்பர் படி ஏறி குத்பா தோன்றுவதற்கு முன்னால் கவனிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் வார்த்தை இமாம் அல்ஹம்துலில்லாஹ் என்றுதான் ஆரம்பிப்பார். வருடத்துல எல்லா ஜும்மாலையும் இது வாஜிப். ஆனா வருடத்துல 2 பெருநாளுக்கு மாத்திரம் ஈதுல்லாவுடைய திடல்ல நீங்க பாத்தீங்கன்னா, அங்க மிம்பர்ல ஏற இமாம் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று அல்லாஹ் முதல்ல போற்றி புகழ்ந்து விட்டுதான் பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வார்கள். வருடத்தில் உள்ள எல்லா ஜும்மாக்களின் முதல் வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். வருடத்துல 2 பெருநாளுக்கு மாத்திரம் முதல் வார்த்தை அல்லாஹ்வை போற்றக்கூடிய வார்த்தையாக அல்லாஹ் நீதான் பெரியவன் என்ற வார்த்தையை இஸ்லாம் சொல்வதில் வலியுறுத்தி இருந்து சொன்னால் முஸ்லிம் உம்மத்து இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் இன்றைக்கு நாம் முழுமையாக கடைபிடிக்கிறோமா? 9ல இருந்து பிறை 13 வரைக்கும் சொல்ல வேண்டிய இந்த தக்பீர்களை இந்த முஸ்லிம் உம்மத்து வீணடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த தக்பீருடைய மகத்துவத்தை விளங்காமல், அந்த தக்பீருடைய பலன்களை அடைந்து கொள்ளாமல் அவர்கள் நேரத்தையும் காலத்தையும் தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க கவனித்து பாருங்கள், எல்லா நாளும் இந்த தக்பீர் நம் வாழ்க்கையோடு கடந்து இருக்கிறது. ஒரு நாளைக்கு 5 வேளை பாங்கு சொல்றாங்க, அதுலயும் அல்லாஹ் அக்பர் கலந்துருக்கு. ஒரு நாளைக்கு 5 வேளை தொழு வைக்கிறாங்க, அதுலயும் அல்லாஹ் அக்பர் கலந்துருக்கு. காலை மாலை அல்லாஹ்வை திக்ரு செய்யறோம், அதுலயும் அல்லாஹ் அக்பர் கலந்துருக்கு. அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடிய திக்ருவாதிகள் அதிலும் அல்லாஹ்வுடைய நினைவு கலந்திருக்கு. ஏறக்குறைய நம் வாழ்க்கை முழுக்க தக்பீரோடு தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா அல்லாஹ் சொல்றான், இந்த நாட்கள்ல கொஞ்சம் பிரத்யோகமா ரொம்ப அதிகபட்சமா நீ சொல்லணும் என்று அல்லாஹ் வலியுறுத்துகிறார். மற்ற நாட்களில் நீ சொல்வது சரிதான், இந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களில் தக்பீரை நீ சொல்வதை நான் எதிர்பார்க்கிறேன். நான் எதை எதிர்பார்க்கிறேன்? என் நபி இப்ராஹிம் கலீலுல்லாஹ்விடத்திலே எந்த தியாகத்தை நான் எதிர்பார்த்தேனோ அதே தியாகத்தை நான் உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறேன். அல்லாஹ்வுக்கு முஹம்மது பிடிச்சதுனால தான் அத்தையாத்துல அல்லாஹ் முஹம்மதை கொண்டாந்து இணைச்சான். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய உற்ற நேசராக இருப்பதனால்தான் தொழுகை முடிந்ததற்கு பின்னால் அதே தொழுகை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள் தருக்க ஷரீஃபிலே. ஆனால் வருடத்திலே ஒரு 23 வக்து ஃபர்லு தொழுகைக்கு பின்னாடி எவ்வளவு பிரம்மாண்டமான பள்ளியாக இருந்தாலும், எவ்வளவு குடிசையான பள்ளியாக இருந்தாலும், அந்த 23 வக்து தக்பீர் ஓதாமல் இமாம் எந்திரிச்சாருன்னா நிர்வாகம் கோவப்படுறதில்லை, முதல்ல அல்லாஹ்வே கோவப்படுவான். அல்லாஹ்வே கோவப்படுவான். அந்த அளவுக்கு அந்த தஷ்ரீக், ஐயாமு தஷ்ரீக்ல சொல்லப்பட வேண்டிய அந்த தக்பீர்களை இஸ்லாம் இவ்வளவு தூரம் வலியுறுத்தி சொல்லுகிறது. கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இப்ராஹிம் நபி தன் மகன் விஷயத்தில் அல்லாஹ்வுக்காக செய்த அந்த தியாகத்தை முன்னெடுக்கும் விதமாகத்தான் அல்லாஹ் இந்த தக்பீர்களை இந்த உம்மத்திற்கு தந்திருக்கிறான். தன் மகன் விஷயத்தில் அறுப்பதற்காக எடுத்த கத்தி அறுக்க மறுத்த பொழுது, அது கோபத்தில் தூக்கி வீசிய பொழுது, ஒரு மன வருத்தத்தில் இருந்த இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் சொல்லி தந்த வார்த்தை தான் இவை எல்லாம். சொல் இப்ராஹிம், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், கத்தி பெரிதல்ல அல்லாஹுதான் பெரியவன் என்று அல்லாஹ் இப்ராஹிமுக்கு ஆறுதலாக சொன்ன வார்த்தை தான். அந்த வார்த்தைகளை தான் அல்லாஹு தஆலா இந்த உம்மத்துக்கு ஆண்டுதோறும் சொல்ல அல்லாஹ் கடமைப்பட்டிருக்கிறார். நம்ம எத்தனை பேர் சொல்றோம்? குடும்பங்கள்ல இன்றைக்கு பெண்களும் சொல்லலாம், ஆண்களும் சொல்லலாம். மார்க்க ஃபுகஹாக்கள் சொல்லுகிறார்கள், துல்ஹஜ் பிறை 1 துல்ஹஜ் பிறை 10 வரைக்கும் இந்த தக்பீரை சொல்வது ஒவ்வொருத்தர் மீது வாஜிப். வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கிறோம், ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், சும்மா இருக்கும் போது என்ன செய்யலாம்? இந்த தக்பீரை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் என்று மார்க்க ஃபுகஹாக்கள் சொல்லுகிறார்கள். இந்த தக்பீரை சொல்ல சொல்ல அல்லாஹ் என்ன செய்வான்? மிகப்பெரிய பரக்கத்தை வாழ்வில உண்டாக்கி தருவான். பொதுவா மனுஷனுக்கு கஷ்டம் வந்தா மட்டும்தான் அல்லாஹ் திரும்பி பார்ப்பான், இல்லைன்னா திரும்பி பார்க்கவும் மாட்டான். ஒரு உதாரணம் சொன்ன பொருத்தமா இருக்கும். ஒரு கட்டிட தொழிலாளி, ஒரு பெரிய கட்டிட தொழில் வேலை நடந்து கொண்டிருக்கு. 7வது மாடியில ஒருத்தர் நிற்கிறார், 5வது மாடியில ஒருத்தர் நிற்கிறார். 7வது மாடியில இருக்கிறவர் 5வது மாடியில இருக்கிற கூப்பிடுறாரு, திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறார். அவர் பார்த்தாரு, 7வது மாடியில் இருக்கிறவர் முதல்ல ஒரு 10 ரூபாய் தூக்கி கீழே போட்டார். காசு வந்தோடனே எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டார். 2வதா ஒரு 50 ரூபாய் போட்டார், அது வந்து எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டார். 3வது ஒரு 100 ரூபாய், 4வது ஒரு 5 ரூபாய் போட்டார். காசு வர வர யாரு போடுறான்ற நோக்கம் இல்ல, பார்க்க நமக்கு தான் காசு வந்துருச்சு, அதை எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டார். 5வது என்ன செய்யறாரு? ஒரு சின்ன கல் எடுத்து மண்டையில போட்டாரு. அடிப்பட்ட வலி வந்தவர்கள் யார் எட்டி பாக்குறாரு? யார் என் தலைவர் மண்டையில அடிச்சது? நாம வழங்க வேண்டிய செய்தி, ஒரு துன்பமான நிலையில மட்டும்தான் அல்லாஹ்வை திரும்பி பார்க்கிறோம்.
ஆனா ஒரு நல்ல சந்தோஷமான நேரத்துல அந்த காலங்கள் அல்லாஹ் நினைச்சு பார்க்கறது இல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படிப்பட்டவர்கள் கிடையாது. துன்பத்திலும் இன்பத்திலும் அல்லாஹ்வை தொடர்ந்து நினைத்தவர்கள். அவர்கள் அப்படி நினைத்ததன் காரணமாகத்தான் 7000 வருடத்திற்கு முன்னால் அவர்கள் செய்த தியாகத்தை இன்றைக்கும் உலக அளவில் அல்லாஹ் தஆலா அதை ஒரு கடமையாக வைத்து விட்டார். இல்லைன்னா ஒரு பெருனா தான் நமக்கெல்லாம் ஈதுல் ஃபித்ர் மட்டும்தான், ஈதுல் அல்ஹா கிடையாது. ஈதுல் அல்ஹா வந்தது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்துடைய தியாகத்தின் வழியாகத்தான் என்பதை இந்த உம்மத்து புரிந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு இந்த தக்பீர் எத்தனை மஹல்லாக்களில சொல்லுகிறார் என்று கணக்கெடுத்து பார்த்தா 100% தான் தக்பீர் சொல்றாங்க. 90% தக்பீர் சொல்றதே கிடையாது. இதுதான் உண்மை, யதார்த்தம். சொல்ல வேண்டிய காலங்களில் சொல்ல வேண்டிய இந்த உம்மத்து அதை சொல்ல தவறிவிட்டால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் தெரியுமா? அல்லாஹுவே ஒரு டைம் எடுத்து இந்த டைம்ல நீ என்ன கூப்பிட்டு ஆகணும்னு அவர் சொல்றான்னா அதுல ஏதோ ஒன்று இருக்கும் அல்லவா? ஒரு அரசாங்கம் ஒரு அவேர்னஸ் கொடுக்கும் போது எல்லாரும் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறோம். விளக்கேத்துனா விளக்கேத்துறோம், கையை தட்டுனா கையை தட்டுறோம், திருட்டுத்தனமா எதை சொன்னாலும் செய்யறோம். ஏன்னா அரசாங்கம் சொன்னா கேட்கணும், அதுல ஒரு நலன் பலன் இருக்கும். அரசாங்கத்தை விட பெரியும் அதிபதி அல்லாஹ். அவன் சொல்லுகிறான், வருடத்துல 23 வக்து நீ சொல்லியே ஆக வேண்டும் என்று. ஏன் இந்த உம்மத்திற்கு காதுல அது விழுவது கிடையாது? அல்லாஹ் கடைசியா சொல்லுவான், யார் ஐயாமு தஷ்ரீக், இன்றைக்குதான் துல்ஹஜ் 9, இன்றைக்கு ஃபஜ்ர்ல இருந்து தக்பீர் ஆரம்பிச்சாச்சு, செவ்வாய்க்கிழமை அசர் வரைக்கும் ஓடும். இந்த மஹல்லால இருக்கிறவங்க இங்கே தொழுதா வந்து கலந்துங்க, வேற எங்க தொழுற வாய்ப்பு கிடைச்சா அங்க கலந்து சொல்லுங்க. தொழுக தவறி போயிடுச்சா தனியா தொழுதாலும் தொழுது முடிச்ச பிறகு சொல்லுங்க, சொல்லாம இருக்காதீங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், யார் ஐயாமு தஷ்ரீக தக்பீர் சொல்லவில்லையோ அல்லாஹ் அவங்களை இப்படி கேவலப்படுத்துறான். யுராஊனன் நாஸ வலா யذ்குரூன அல்லாஹ் இல்லா கலீலா. யார் அல்லாஹ்வை அதிகமாக நினைக்கவில்லையோ, குறைவாக நினைப்பவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் முனாஃபிக் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். பச்சை முனாஃபிக் என்று அல்லாஹ் வெளிப்படுத்தி பேசுகிறான். நம்ம சொல்லுவோம் இல்ல, துரோகி, பச்சோந்தி, நம்ம வார்த்தைகளை புலங்குறோம் அல்லவா, கூட இருந்து இந்த மாதிரி பண்ணிட்டியா. அல்லாஹ் சொல்லுகிறான், என் நியமத்துக்களை அடைந்து கொண்டு எனக்கு செய்ய வேண்டிய காணிக்கையான வார்த்தைகளை நீ சொல்ல தவறியதினால் உனக்கு பேர் என்ன தெரியுமா? என் பாஷையிலே அந்த முனாஃபிக் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் விளங்க வேண்டும், சஹாபாக்கள் வாழ்க்கையை திருப்பி பார்க்க வேண்டும். பக்துகள்ல வந்து நம்மளால சொல்ல முடியல, சஹாபாக்கள் வாழ்க்கையை பிரட்டி பாருங்க. அவங்க என்ன செய்வாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அபூ ஹுரைரா 2 பேரும் துல்ஹஜ் பிறையில கடை தெருவுக்கு நடந்து போவாங்க, பஜாருக்கு ஒரு பொருள் வாங்க. போகும்போது என்ன செய்வாங்க, கை கோத்துக்கிட்டு 2 பேரும் சஹாபாக்கள் அல்லாஹு அக்பர் தக்பீரை சொல்லிக் கொண்டே போவாங்களாம். அதுல இப்ப சொல்லிட்டு போனா எங்களை பைத்தியம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லணும் தான் அல்லாஹும் நினைக்கிறான். இன்னைக்கு சொல்வதற்கு கூச்சமா இருந்தாலும் மனதளவிலாவது சொல்லும் அல்லவா? வெளியே சொல்ல முடியல, ஒரு கூச்சமா இருக்கு, மனதிலே சொல்லிட்டு போனோம் அல்லவா? சஹாபாக்கள் அப்படி இருந்தார்கள் துல்ஹஜ்ஜுடைய காலங்களில். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜுடைய காலத்துல மினாவுல தன்னுடைய கூடாரத்துல தங்கி இருக்கும் பொழுது அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்வார்களாம். அந்த தக்பீர் பள்ளிவாசல் வரைக்கும் கேட்குமா, மைக்கெல்லாம் கிடையாது. இப்ப உமருடைய குரல் பள்ளி வரைக்கும் கேட்கறதுனால பள்ளியில ஒரு ஜமாத்துல செய்யுமா, உமருடைய குரலுக்கு பின்னால் அவங்க தக்பீர் சொல்லுவாங்களாம். இங்க இமாம் சொன்ன பின்னாடி மாமுன்கள் சொல்றோம்ல, அது போல உமர் மினாவுல தன்னுடைய கூடாரத்துல சொல்றதை கேட்கறத வச்சுக்கிட்டு பள்ளிவாசல் இருக்கக்கூடியவர்கள் சொல்லுவார்கள். துல்ஹஜ்ஜுடைய காலம் வந்துட்டா சஹாபாக்கள் பெருமக்களுக்கு மத்தியில ஒருத்தர தக்பீர் சொன்னா அதை வேற யாராவது செவிமடுத்துட்டாங்கன்னா அவங்க மௌனம் சாதிக்க மாட்டாங்க. உடனே அவர்களும் அதே வார்த்தைகளை வலியுறுத்தி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் என்று தக்பீரை முழக்குவார்கள். இன்னைக்கு இந்த ஒழுக்கங்கள்லாம் இந்த உம்மத்துல மலையேறி போயிடுச்சு. பிள்ளைகளை வளர்க்க துவங்கும் பொழுதே இந்த சட்டங்களை சொல்லி கொடுக்கணும். துல்ஹஜ் பிறை 9 வந்துட்டா நீ அன்றைக்கு அரஃபா நோன்பு நோற்றே ஆக வேண்டும். ஃபஜ்ருடைய தொழுகையிலிருந்து ஐயாமு தஷ்ரீக் 13 அசர் வரைக்கும் ஒரு வக்து தொழுகை விடாம 23 வக்துக்கும் ஒரு வைராகியமா நீ முன்னாடியே போய் தொழுகையில கலந்துகிட்டு தக்பீர் சொல்வதில் பிள்ளைகளை வளர்ப்பதில் பெற்றோர்கள் இன்றைக்கு பொறுப்பாக இருக்க வேண்டும். ஒருவேளை இப்படி யோசிக்க தோணுது, இன்றைக்கு இந்த உம்மத்து சொல்ல தவறின் காரணம் இவர்களுடைய பெற்றோர்கள் அப்படி சொல்லி வளர்க்கவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வரக்கூடிய தலைமுறைக்கு தக்பீர் என்றால் என்னவென்று தெரியாமல் போய்விடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், தக்பீர் முழக்கப்படுவதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுவான், இந்த தக்பீரை நீங்கள் சொல்வதனால் என்னிடத்தில் உங்களுக்கு சிறந்த பலன்கள் இருக்கிறது. அல்லாஹ்வை திடீரென்று ஒரு மனிதன், அல்லாஹ் நீதான் பெரியவன்,
உன்னை வணங்க வேறு யாரும் இல்லை, நீ தனித்தவன், இணை துணை இல்லாதவன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்ற இந்த வார்த்தைகளை குறிப்பிட்ட நாட்களில் நாம் சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வுக்கு இதுல எவ்வளவு பெரிய ஆனந்தமும் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி உண்டாது என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அது உங்களுக்கு புரியாது என்று சொல்லுவான். ஒரு அல்லாஹ்வாகிய ரப்பாகிய எனக்கு மாத்திரம்தான் அந்த சுகம் என்ன, அந்த சந்தோஷம் என்ன என்பதை நான் விளங்கும் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காமிக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், மாமின் ஐயாமின் அஅலம் இன்தல்லாஹி அவலா அஹப்பு இலைஹி மின் அமலி ஃபீஹின்ன மின் ஹாதில் ஐயாமில் அஷர். துல்ஹஜ்ஜின் முதல் 10 நாளில் செய்யப்படக்கூடிய இந்த நாட்களுடைய அமல்களை விட வேற எந்த நாட்கள் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதாக கிடையாது. இந்த முதல் 10 நாள்ல 3 வார்த்தைகள் நம்ம அவசியம் சொல்லி ஆக வேண்டும். தஹ்லீல் என்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் ரிங்கார மாதிரி ஒலிச்சுக்கிட்டே இருக்கணும். இரண்டாவது தக்பீர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சொல்லிக்கொண்டே இருக்கணும். மூன்றாவது தஹ்மீத் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ற இந்த வார்த்தைகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்படி சொல்வதனால் தான் அல்லாஹ் இந்த நாளில் நம்மிடமிருந்து இதை தியாகமாக எடுக்கிறான் என்பதாக பெருமானார் குறிப்பிட்டார்கள். இப்ராஹிம் நபி தன் மகனை கொடுக்க முன் வந்தார்கள் அல்லவா, நமக்கு அல்லாஹ் தந்த சோதனை தெரியுமா? இந்த நாள்ல இந்த தக்பீரை நீ சொல்றியா? அல்லாஹ் டெஸ்ட் பாருங்க, ஆட்களுக்கு தகுந்த மாதிரி சோதனை வச்சிருக்கிறான். இப்ராஹிம் நபிக்கு தன் மகனை சோதிச்சா, நமக்கெல்லாம் 4 வார்த்தையை கொடுத்து சோதிக்கிறான். நீ சொல்றியா இல்லையா? இந்த 4 வார்த்தையை சொல்றது பெரிய என்ன கம்பு சுத்துற காரியமா, இல்ல மலையற காரியமா? கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, மார்க்கத்தில் செய்ய வேண்டிய சுன்னாக்களை, ஆதாபுகளை, ஒழுக்கங்களை நாம் சொல்ல தவறிவிட்டால் வருங்காலத்தில் நாம் பெரும் கஷ்டத்திற்கு ஆளாகும் என்பதை பெருமானார் குறிப்பிடுகிறார்கள். பெருநாளுடைய ஒழுக்கத்தை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள், பெருநாள் தினத்தன்று அதிகாலையிலே எந்திரிப்பது, அதிகாலையிலே குளிப்பது, உயர்ந்த ஆடைகளை உடுத்துவது, நல்ல நறுமணங்களை பூசுவது, கண்களுக்கு சுருமா இடுவது, நம்மிடம் இருந்திருக்கக்கூடிய உயர்ந்த காசு வளங்களை ஏழைகளுக்கு தர்மம் செய்வது, பள்ளியில ஃபஜ்ர் ஜமாத்தாக தொழுவது, அதே போல் ஒரு வழியாக சென்று மறுவழியாக வருவது, தொழுகைக்கு சென்றதுக்கு பின்னால் அங்கு ஓதக்கூடிய குத்துபாக்களை செவிதாழ்த்தி கேட்பது, ஈத்காவுடைய மைதானத்திலே ஒருவருக்கொருவர் சலாம் சொல்லிக் கொள்வது, முசாபா செய்து கொள்வது, எல்லா இவ்வளவு பெரிய பட்டியல் அமல் அல்லாஹ் சொல்றான். ஆனா இங்க நடக்கிறது என்ன தெரியுமா? இவர் மின்னல் மாதிரி போவாரு, மின்னல் மாதிரி வந்துருவார். இததான் அல்லாஹ் தஆலா வேண்டான்றான். பெருநாளுடைய ஒழுக்கம் என்று சொன்னா இது அத்தனையும் உள்ள அடங்கி இருக்கு. பெருமானார் காலத்துல 2 பெருநாட்களுடைய நாட்கள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுது விட்டு வீரமான விளையாட்டுகளை சஹாபாக்களுக்கு மத்தியில உட்படுத்தினாங்க. வீரமான விளையாட்டு, கபடி விளையாடுறது, காளமாடு அடக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் குஸ்தி விளையாட்டு போடுவது, இப்படி வீரமான விளையாட்டுகள் இன்னைக்கு பெருநாள் தினத்துல நடக்குது. குடும்பத்தோட குர்பானி கொடுக்குறாங்க, குடும்பத்தோட நோன்பு வைக்கிறாங்க, குடும்பத்தோட எல்லா அமலும் செய்யறாங்க. ஆனா சாயங்காலம் மாலை பொழுது சூரியன் சாயும் பொழுது எல்லா அமலையும் சுருட்டி கொண்டு போய் தியேட்டர்ல போட்டுறாங்க. இல்ல ஏதாவது பீச் பார்க்கல, இல்ல ஏதாவது நேரங்கள் வீணாக கழிக்கக்கூடிய இடங்களை கொண்டு போய் மொத்தமா போட்டுட்டு எம்டியா வந்துடுறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த தவறுகளை எல்லாம் முஸ்லிம் உம்மத்து திருத்திக் கொள்ள வேண்டும். பெருநாளுடைய 2 சிறப்பு நாட்களில் பெருமானார் சொன்னார்கள், ஈதுல் ஃபித்ருக்கு உணவு அருந்திட்டு போங்க, ஈதுல் அல்ஹாவுக்கு உணவு அருந்தாம போங்க. இதுல கூட வாலிபர்கள் எனக்கு பசிது எனக்கு தான் தெரியும், அது என்ன அருந்திட்டு போறது அருந்தாம போறது சொல்லி வாலிபர்கள் ஒரு ஈதுல் அல்ஹாவுல பசியோடு வர வேண்டும் என்று சொன்ன அந்த அடிப்படை சின்ன சட்டத்தை கூட இந்த உம்மத்தில குஸ்தி வீரர்களாக முரட்டு சிங்கிள் என்று மாறு தட்டி கொள்ளக்கூடிய வாலிபர்கள் சாப்பிடாம கூட வர்றது கிடையாது. அதே போல இறுதியாக ஒரு செய்தி, பெருநாளுடைய தொழுகை ஏன் தெரியுமா இவ்வளவு சிறப்பித்து சொல்லப்படுது? அந்த ஒரு பெருநாளுடைய தொழுகை ஒரு வாட்டி தான், 2 வாட்டிலும் நடக்காது. ஜமாத்தோட போனீங்கன்னா பெருநாள் தொழுகை உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்க உங்க இஷ்டத்துக்கு 9 மணிக்கு எந்திரிக்காது, 10 மணிக்கு எந்திரிக்காது சொல்லி லேட்டா வந்தீங்கன்னா, ஒரு காலம் இந்த ஊர்ல 9 மணிக்கு தொழுவு நடந்துச்சு, அல்லாஹ் யாருக்கு இதுவாகவும் தெரியல, நல்லபடியா 6 மணிக்கெல்லாம் எல்லாம் மாறி போச்சு, வரவேற்கத்தக்கது. ஆனா லேட்டா எந்திரிக்கிறவங்க லேட்டா வந்தாங்கன்னா ஒருத்தருக்கு 1 ரக்காயத்து போயிடுச்சு. பெருனா 2 ரக்காயத்து இல்ல, ஒருத்தருக்கு 1 ரக்காயத்து போயிடுச்சு. இப்ப இவர் அங்க வந்து நின்ற உடனே 2ஆவது ரக்காயத்தை தொழுதுருவார். இவர் விட்டு போன 1 ரக்காயத்தை எந்திரிச்சு மீண்டும் தொழுவார். இவருக்கு தக்பீருடைய முறைகள் தெரிந்தால் தக்பீர் சொல்லுவார். இவர் தக்பீரே சொல்லாம ஒரு வாட்டுக்கு எந்திரிச்சு தொழுதாருன்னா தொழுகை கூடிடும், முக்கம்மல் பரிபூர்ணமாகும் கேட்டா ஒரு கேள்விதான். சில பேருக்கு தொழுகையே போயிடுச்சு, திரும்ப தொழுகையே கிடையாது, இதோட அடுத்த வருஷம் அவர் அந்த திடலுக்கு வரணும். இதெல்லாம் கவனத்துல வச்சு கொண்டு இருக்கக்கூடிய இந்த நாட்களில்
செய்ய வேண்டிய அமல்களை துரிதமாக செய்து பேணுதலாக செய்து அடையக்கூடிய அந்த ஈதுல் அல்ஹாவுடைய சிறப்புகளை முழுவதுமாக அடையக்கூடிய உம்மத்தாக நாம் மாற வேண்டும். இல்லாவிட்டால் அல்லாஹ் சொல்வதை போன்று நீங்கள் எல்லாம் முனாஃபிக் என்பதை அல்லாஹ் குறிப்பிட்டார். எல்லாம் அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட மோசமான வார்த்தைகள் நம் எல்லோரும் அல்லாஹ் பாதுகாத்து நல்ல விஷயங்களை கேட்டு எந்த நல்ல விஷயங்களை கேட்டோமோ அந்த நல்ல விஷயங்கள் பிரகாரம் வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்குவார் என்று கூறி என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன். ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.